வச்சுட்டு இருந்துச்சு. அதோட அந்த ஏரியா மெட்ராஸோட அவுட்டர் பகுதி. அந்த அங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதே சமயத்தில் அங்கேருந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. இன்ஸ்பெக்டர் எடுத்து அட்டன் பேசுகிறாரு. அந்த சமயத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் வார்ட் பாய் ஒருத்தர் பதட்டமாக பேசுகிறாரு. அது என்னன்னா, சார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஒரு டெட் பாடி இருக்குது சார், யாரோ இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் உடனே அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து பார்க்கும்போதும் அந்த டெட் பாடியில் தலையில் யாரும் அடித்த மாதிரி, யாரும் வெட்டின மாதிரியும் தடைகள் இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குற தலைமை டாக்டரும் வந்துடுறாரு. இது அவர் அந்த பாடியை செக் செஞ்சுட்டு பார்த்துட்டு இவர் யாரை கொண்டிருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறாரு. உடனே அந்த இன்ஸ்பெக்டர், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறாரு. இவர் ஒரு நாள் ஒருத்தர் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த ட்ரீட்மெண்ட் வந்த ஆளை பற்றி டாக்டர் விசாரிக்கும் போதும் அவர் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மல்டி மில்லியனரோட பையன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பற்றி பார்க்கும்போது ஏதோ பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சு, சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்ஸ்பெக்டர் அந்த பாடி சுற்றி பார்க்குறது சில தடைகளும் இருக்குது. அப்படியே பார்த்துக்கும் போதும் இன்ஸ்பெக்டர் அப்படியே சுற்றி ஹாஸ்பிட்டல் பின்னாடி போகிறாரு. அப்போ அந்த இரவு நேரத்தில் பின்னாடி இருக்க ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரத்துக்கிட்ட ஒரு ஆள் நிற்கிறாரு. அந்த சமயத்தில் வார்ட் பாய் கூப்பிட்டு அது யார் பார்த்துருப்பான்ட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் தலைமை டாக்டரும் போக சொல்கிறாங்க. அவர் பக்கத்தில் போய் பார்த்துட்டு அரண்டு அடிச்சுட்டு ஓடியாராரு. ஏன் பயந்து ஓடியாரு அப்படின்னு கேட்கும்போதும், சார் அவங்க செத்து இருக்கிற ஆள் தான் சார் இங்கே ஆத்மாவை நிற்கிறாரு அப்படின்னு பயந்துட்டு சொல்கிறாரு. உடனே இது பயந்து போன டாக்டர் ஒத்து பார்க்கும்போதும் அதே ஒரு தான் நிற்கிது. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இப்படி இருக்கா ஐயா வாயா யாரும் பார்க்கணும். பக்கத்து போகும்போதும் கொஞ்சம் நெருங்கி போகிற இன்ஸ்பெக்டர் அவருக்கும் தெரியுது. ஆனால் அந்த ஆத்மா அவங்களை யாரும் ஒன்றும் செய்யலை. ஆனால் அது ஏதோ காட்டிக்குற மாதிரி செய்கை செய்யுது. உடனே அது புரிஞ்சுக்கிட்ட 3 பேரும் அது என்னமோ சொல்ல நினைக்குது, வாங்க பக்கத்தில் போவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நெருங்கி போகிறாங்க. அது வாங்கன்னு செய்கை செஞ்சுட்டு அந்த பக்கமாக போகுது. அது எங்கே போகுதுன்னா, அது ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி காம்பவுண்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகுது. அப்படி வெளியே போய் பார்க்கும்போது தான் அங்கே ஒரு கார் நிற்கிது. அதோட அவங்க கொன்னவங்களோட அடையாளமாக நிற்கிது இருக்கு. அப்போ புரிஞ்சிச்சு, இவர் யாரை ட்ரீட்மெண்ட்டுன்னு கூட்டியிருந்தாரோ அவர் தான் இவரை கொண்டிருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. அதே சமயத்தில் உள்ள செகண்ட்ஸ் பார்க்கும்போதும் இவரை கொன்னதுக்கான ஆயுதங்கள் எல்லாமே அந்த வண்டியில் கிடக்கு. அப்போ இவர் தான் கொண்டிருக்காருன்ட்டு அதை நிரூபிக்க எல்லா எவிடன்ஸுக்குனால யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டரும் எல்லா எவிடன்ஸும் சேர்த்துக்கிட்டு இந்த டாக்டரையும் அந்த வாட்பாயையும் கூட்டிகிட்டு நேராக போய் அந்த ஆளுக்கு அரசு செய்யறதுக்கான எல்லா கேட்டுட்டு சரி போகிறாரு. மேலே நான் பர்மிஷனோட கோர்ட்லையும் மிஸ் காட்டி அவரை போய் கைது செய்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த நபர் கொன்னவர் அரசு செஞ்சு கூட்டிகிட்டு போகும்போதும் ஏதோ அமானுஷியை பார்த்த மாதிரி அவர் பயப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரை கோர்ட்டில் ஆசை செஞ்சு சிறையில் அடைகிறாங்க. அதே சமயத்தில் சிறையில் அவர்
எதையும் பார்த்து பயப்படுற எல்லாரும் பார்க்குறாங்க. ஒருவேளை இவர் பையில எதுவும் பிடிச்சிச்சா அப்படின்னு நினைக்கும் போதும் அவர் சொல்கிறாரு, இங்கே ஏதோ உருவருக்கியா ஒருத்தர் நிற்கிறான், என்னை கொல்ல வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே பைத்தியம் தான் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உருவம் மற்றவங்க கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் நில உருவமாக தான் தெரியுது. அவரும் அங்கே ஒதுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு அந்த ஆளை கொன்ன அந்த நபர் கத்த ஆரம்பிக்கிறாரு, என்னை காப்பாற்றுங்க இவன் என்னை கொள்ள வரான்னு சொல்கிறாரு. இப்போ ஓடி வந்து பார்க்குற ஜெயிலில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்லாம் அவரை திட்டுறாங்க. அந்த சமயத்தில் அங்கேயும் அவங்களுக்கு அந்த உருவம் தெரியுது. பயந்து போய் வெளியே போயிடுறாங்க. அடுத்த சில நாளில் நைட்டு நேரத்தில் அவர் இறந்து கிடையாது, அதுவும் ரத்தம் கக்கி போய் தலையில் அடிபட்டு இறந்து போயிடாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபராக நினைக்கிறாங்க, ஒரு வேளை இவர் ஒரு உருவத்தம் தெரியுது, உருவத்தை பார்த்தேன்னு சொன்னார், அந்த உருவம் எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு, இவர் அந்த உருவத்தாலாம் செத்து போயிருப்பாரு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் யாருமே அதை நம்பலை. கடைசியில் அந்த இறந்து போன நம்பரை கொலையாளியை அவங்க குடும்பத்திட்ட ஒப்படைச்சுறாங்க. அவங்களும் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுறாங்க. ஆனால் அவரால் இறந்து போன அந்த நபர் மட்டும் ஆத்மாவா அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஆலமரத்தை சுற்றி வரதா நிறைய பேர் பேசி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அதால் அந்த ஆத்மாவால் சில பேர் பாய்ந்து போய் அந்த இடத்துல மயக்கம் போட்டு மன்னனம் பாதிக்கப்பட்டு சுத்ததாகவும் சொல்லப்படுது. ஹைவர்ஸ் இது ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆளுங்க பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் விடைபெறுவது நான் SKM.